ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயசம் தாங்க செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்குறேங்க. இப்போ தண்ணி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாகிட்டு வரணுங்க. இந்த மாதிரி சூடானதுக்கப்புறமா நான் எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை சேர்த்துருக்குறேங்க. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க. அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா கொதிச்சு வெந்துக்கிட்டே இருக்குது. இப்போ இது நல்லா வேகட்டுங்க. இப்போ இது கொதிச்சிட்ருக்கிற சமயத்தில் 2 கப் அளவுக்கு வறுத்த சேமியா எடுத்துருக்குறேங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் சேமியா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துருக்குறேங்க. அதை இப்போ நான் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சுட்டு வந்துருக்கும்போது 1 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துருக்குறேங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் நான் நார்மலாக சேர்த்துருக்கேங்க. சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அரை கப் அளவு கூட நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். எனக்கு இந்த சக்கரை கரெக்டாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டுங்க. இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்குறாங்க. அதை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்போ பால் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. பாருங்கள், இப்போ பால் நல்லா பொங்கிடுச்சு. இப்போ இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பாதாம் மிக்ஸ் இருக்குங்களேங்க, அதை நான் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா கரண்டியை வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. இப்போ பால் நல்லா கொதித்து அந்த பாதாம் மிக்ஸும் நல்லா கரைஞ்சி வந்துருக்குங்க. இப்போ நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருந்தோம்லங்க சேமியா, அந்த சேமியா கூடவே இந்த பாலையும் நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளை இடித்து வச்சுருக்குறேங்க. அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். பாயசம் முன்னை விட கொஞ்சம் லைட்டாக கெட்டிமாயிட்ருக்கு. இன்னும் ஆறாக இன்னும் கெட்டிமாகும். இப்போ இது கூடவே நான் வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய்யில் முந்திரியும் திராட்சையும் வறுத்து வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இது ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிடலாங்க. இப்போ பாருங்கள், பாயசம் தயாராக இருக்குது. நல்லா கொதிச்சு வந்திருக்கு. இப்போ வேறு ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பாயசம் தயாராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பை பை.